ஹலோ கைஸ், நாம நீ பார்க்க போகிறது ஐ கேன் சி சக்ஸஸ் ரேட் மேங்க சீசன் 1 எபிசோட் 10 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தெரியாதனமா இந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டேன். அதனால் திருப்பியும் ஃபஸ்ட் வந்து வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ நம்ம டேட்டா எபிசோட் கொள்ள போகலாம். நம்ம ஹீரோ காலை வந்துட்டு அப்புறம் இன்னைக்கு என்ன வாங்க வச்சிருப்பாரு. அவர் கடையில வச்சுட்டு வந்திருக்கான் நம்ம ஹீரோவும். நான் ஏற்கனவே மிஸ் சோ கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அப்படி இருக்கப்போ அடுத்து வாங்குற நான் ஸ்வாடை விட்ட பாதி பணத்தை அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன ரிஜெக்ட் பண்ண போறாரு திருப்பியும் சொல்ல நம்ம ஹீரோவும் வாங்க தேடி போவேன். அங்க பட்டு வாங்கி யாரோ ஒருத்தங்க கடத்திட்டு போவேன். நம்ம ஹீரோ கடத்திருப்பாங்க பார்க்க சிஸ்டமும் கடத்திருப்பாங்க சொல்றேன். நம்ம ஹீரோ டைம் வேஸ்ட் பண்ணாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அவங்களும் ஒரு குரனுக்குள்ள போய் நம்ம ஹீரோ வெளில வெயிட் பண்ண இதை பணத்துக்காகவே பண்ணாங்க கேட்கப்போ சிஸ்டமும் அவருக்கு 12% வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சரி நம்ம போலீஸுக்கு ஃபோன் போடலாம். பட் சிக்னல் இல்லை. நம்ம ஹீரோ என்ன சிக்னல் பார்க்க போறேன். சிஸ்டமும் இங்கேருந்து எல்லா சிக்னலையும் அவங்க ஜாமரை வச்சு ஜாம் பண்ணிட்டாங்க சொல்ல போறேன். நம்ம ஹீரோ ஜாம் பண்ணிட்டாங்களா இவங்களாம் யாரா இருக்கும். சரி நான் இப்போ போயிட்டு வாங்க காப்பாடு எத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு கேட்க போற சிஸ்டமும் அவருக்கு 33% சொல்ல சரி ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள நம்ம சிஸ்டத்தோட ஒரு வேலை நம்ம ஹீரோ அப்படியே ஒளிஞ்சு எல்லாத்தையும் தப்பிச்சு போயிட்டு இருக்க நம்ம சிஸ்டமும் நம்ம வாங்கி எங்க இருக்க சில லொகேஷன் சொல்ல நம்ம ஹீரோ போயிட்டு இருக்க இங்க போன 2 பேரும் வாங்க எதுக்காக தூக்கிட்டு இருந்தாங்க சொல்றாங்க. நம்ம வாங்க அந்த ஸ்வால் ஃபேக்கை கண்டுபிடிச்சு பாத்துறீமா அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்காக தூக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி வாங்க காமிச்சா வாங்கி அடிச்சு போட்டு வச்சிருக்கேன். நம்ம ஹீரோ ஜன்னல் தப்பிச்சு அம்டியான்னு சொல்லிட்டு கை கால்லாம் இருக்கக்கூடிய கட்டின அவுட்டுக்கு அப்புறம் வயல இருக்கப்பறம் வாங்கும் நீ எப்படி இங்க வந்த ஒருவேளை இவங்கள உன்னோட ஆளுன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோ உடனே போட்டு உங்களை காப்பாற்ற வந்தேன் பாரு என்ன சொல்லணும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு சரி இவங்களாம் யாருன்னு தெரியுமா கேட்கப்போ எனக்கு எப்படியா தெரியும் வந்தாங்க தூக்குனாங்க அடிச்சாங்க போட்டு போயிட்டாங்க ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல சொல்ல போறேன். இவருக்கு தெரியலாட்டி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் சிஸ்டரோட உடைய வேலை அவங்க யாரும் கண்டுபிடிச்சிருவேன். நான் ஃபர்ஸ்ட் நீங்க முக்கியமா இங்க எஸ்கேப் ஆக பார்க்கணும் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வாங்க போலாம் சொல்ல போறேன். சாரிப்பா நீ மட்டும் போயிரு நீ என்னை பத்தி கவலைப்படாத இங்கன்னு ஓடி போயிட்டு போலீஸுக்கு போறேன். அதுக்கப்புறம் வந்து காப்பாடு சரியா போனாட்டி நீ எனக்கு அந்த ஸ்பான்ல எனக்கு உதவி செஞ்சல அதுக்காக இதை வச்சுக்கோ சரியா சொல்ல போறேன். ஹீரோவும் என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க உள்ள வந்திருக்கேன். சரி வாங்க நான் உங்ககிட்ட போனட்டே கேட்டேன் என்னோட லிட்டில் பிரதர் ஆகுறீங்களான்னு சொல்ல போறேன். நல்லாவே ஞாபகம் இருக்கேன் அதை நான் வேணுமா ஒட்டுக்கிறேன். ஆனா நெக்ஸ்ட் லைஃப்ல தான் அந்த மாதிரி நடக்கும் போல சொல்ல போறேன். அப்புறம் இதை பாருங்க சொல்லி நம்ம ஹீரோ செக் நீட்ட போறேன். என்ன 60 மில்லியனா சொல்லி அவரும் ஹெச்பி 100K போய் சரி உனக்கு எப்படி காசு கிடைச்சிச்சு கேட்க போறேன். நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வெளில போனதுக்கப்புறம் நான் இதுல உங்களுக்கு 10 மில்லியன் உங்களுக்கு தரேன் சொல்ல போறேன். 10 மில்லியன் சொல்லி அவரும் சந்தோஷமாக போய் வெளில காமிச்சேன். பாஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த வாங்குக்கு ஒண்ணுமே தெரியாதா நாமளே போயிட்டு பாத்துக்கலாம் சொல்லியா 2 பேர் வந்துருக்கு. அதை பார்த்து வாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நம்ம மாட்டிக்க போறோம். என்னடா உங்க கூட இருக்கல அதனால கவலைப்படாதீங்க சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல அவங்களும் உள்ள வந்து பார்த்து ஆளாக்கானா எங்கடா போனாங்க சொல்லப்ப சைட்ல பார்த்தாங்க ஜன்னல் திறந்திருக்கு. ஜன்னல் வழி எஸ்கேப் போயிட்டாங்க சொல்லப்ப அப்புறம் வாடா அவங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லி அவங்க 2 பேர் கிளம்பி போ அப்படி சைட்ல நம்ம ஹீரோ அங்கேயே தான் இருக்காங்க அந்த ரூம்லயே. எப்படி என்னோட ஐடியா அந்த பக்கம் அவங்கள போக விட்டு நம்ம இந்த பக்கம் போயிடலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே வெளியே வந்து அவங்கள 2 பேரும் தேடிட்டு இருக்கப்படியே அங்க பாரு 2 பேரும் கல்லுங்கிட்ட ஒளிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோவும் நம்ம அந்த பக்கம் தான் போகணும் சொல்லிட்டு சிஸ்டம் கிட்டையும் எந்த பக்கம் அதிகமாக சக்சஸ் ரேட் கேட்க போறேன். ரைட் சைடு காமிச்சா அங்க அதிகமாக இருக்க நம்ம ஹீரோ அந்த பக்கம் ஓடி போவேன். பைபோ நீ இந்த பக்கம் வந்திருக்கேன் கேட்க போறேன். நான் எப்படி இந்த பக்கம் எல்லாம் வரும் அப்படி இருக்க போறேன். நம்ம இப்ப நீ சொன்ன மட்டும் போனா மாட்டிக்க மாட்டோமான்னு கேட்க போறேன். நீங்க என்ன ஸ்பெஷலான டேலண்ட்டை மறந்துட்டீங்களா நீங்க இன்னும் கூட என்னோட எபிலிட்டி மேன் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமா நீ ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் ஆச்சு. நான் வந்து உனக்கு விசேஷமான கேட்கிட்டேன். நான் ஃபார்ச்சூன் டெல்லிங் மேன சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நீ வேணுமா என்னோட டீச்சர் ஆகிறியன்னு கேட்க போறேன். அதை பற்றியெல்லாம் நம்ம வெளில போயிட்டு பேசிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே எஸ்கேப் பார்க்கணும்னு சொல்ல போறேன். சரின்னு சொல்லிட்டு அவனும் ஓட போய் அங்க இதெல்லாம் அங்க யாரும் மானிட்டரை பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோ ஓடி போற எல்லாத்தையும் பாஸ் இவன் தான் பாஸ் பைவன் சொல்ல போற. இரு நீ இவ்வளவு பேசியிருந்தவனா இவன் தானே நம்ம பிசினஸ் அழைச்சவன். ஆமா பாஸ் இவனே தான் இவன அந்த ஸ்வாடையும் அந்த ஜாரியும் உடைச்சவன். அந்த ஃபேங்கோ அந்த ஸ்வாடால் தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சான். நிச்சயமா அந்த ஃபேங்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவனை காப்பாற்ற இவனே வந்திருக்கான். நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க 2 பேரும் அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல. அந்த ஓல்டு மேன் நம்மளுக்கு ரொம்ப ஆவட்டா இருப்பான். ஆமா பாஸ் நீங்க சொல்ல கரெக்ட் தான். ஏன்னா இவங்க 2 பேர்த்தால என்ன புடுங்க முடியும். அந்த ஓல்டு மேன் தான் இருக்க டேஞ்சரா ஒருத்தன் நான் அவனை பாத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லப்போ கிக்க விட்டு என்ன நீ அவரை போயிட்டு பாத்துக்க போறேன். உன்னை போல ஒருத்தனே அவனை போயிட்டு பாத்துக்க முடியும். நான் என்ன அவன் முடிச்சுட்டே வந்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இன்னும் பிளான் இனிமேல் தலையிடாம இரு. ஏன் தெரிஞ்ச வரைக்கும் இங்க 2 பேருக்கு பின்னாடி ஜோயிடா இருக்கான். நிச்சயமா இங்க அந்த ஸ்வாடு அந்த ஜெயிலாம் கண்டுபிடிச்சிரு ஜோயா தான் இருக்கும். ஆனா இங்க 2 பேரையும் சொல்லிட்டு இன்னமும் சீக்கிரட்டா பிளான் போட்டுட்டு இருக்கான். ஆனா நான் அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தியா நான் அந்த 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஓல்டு மேன் போயிட்டு நான் அண்ணன் பாத்துக்குவான் அப்படின்னு அவரும் அங்கிட்ட சொல்லப்போ நம்ம ஹீரோவும் வெளியில போறதுக்கான வழியை கால்குலேட் பண்ணிட்டு இருக்க போறேன். சரி இந்த வழி தான் கரெக்டா இருக்கும் சொல்லி நம்ம ஹீரோ ஒரு வழியா கூட்டிட்டு போறேன். எங்க பர்சன்டேஜ் அதிகமாகுது. இங்கன்னு பார்த்தா ஸ்டேட்டா ஒரு டோர் இருக்குல்ல அந்த டோர்ல வழியா போனா ஸ்டேட்டா ரோட்டுக்கு போயிடலாம். போனா நம்ம ஈஸியா எஸ்கேப் பண்ணலாம் சொல்ல போறேன்.
நம்ம எஸ்கேப் ஆக போறோம்னு சொல்லி நம்ம வாங்க சந்தோஷமாங்க. நம்ம இப்பயே சந்தோஷப்பட வேணாம். எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட நெருங்க போறயே, அங்க பர்சன்டேஜ் அதிகமாயிட்டே போகுது. என்ன இது இவ்வளோ ஸ்மூத்தா போறே, என்னமோ தப்பா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மனசுல நினைக்க போறேன். நம்ம வாங்க அவ்வளோ நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். இதுக்கு மேல யாராலையும் நம்மள பிடிக்க முடியாது சொல்லிட்டு வாங்க சொல்லப்போ கதவு மூடிடுறாங்க யாரும். அங்க எஸ்கேப் பர்சன்டேஜும் 3% போகும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா பர்சன்டேஜும் கம்மியாக நம்ம ஹீரோவும் இங்க என்னமோ நடக்க போறோம்னு சொல்ல போய் பின்னாடி கால்லாம் வருது. அந்த கால்ல இருந்து நிறைய பேர் இறங்க சிஸ்டமே என்ன செஞ்சு விட்டப்போ வாங்க நம்ம போயிட்டு சரண்டர் ஆயிடலாம் சொல்ல போறேன். என்ன சரண்டர் ஆக போறோமா, நம்ம ஃபைட் பண்ணணும் சொல்லிட்டு அவங்களும் ஓட போறேன். நம்ம ஹீரோ சேர்ந்து ஓடுறேன். அங்கிட்டு அவங்க வர இங்கிட்டு நம்ம ஹீரோ போய் 2 சண்டை போட்டுருக்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ வாங்க மட்டும் நிக்க அங்கிருந்து ஒருத்தர் இறங்கி பரவாயில்ல நல்லா சண்டை பிடிங்க. இப்ப 2 பேரும் ஒரே நேரத்தில் என்ன அடிக்கவங்க சொல்ல நம்ம ஹீரோ அடிக்க வர போற. அவன் டாஜ் ஆகிட்டு நம்ம ஹீரோக்கு அடி போட்டு நம்ம வாங்க அடிய போறேன். அட போங்கடா, இதுக்கு மேலே ஒன்றும் முடியல, என்ன கொல்ல போறீங்கன்னா இப்பயே கொண்டு சொல்ல போறேன். நீ என் இடத்துல என்னோட ஆளுங்களே நீங்க அடிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கப்போ என்ன பணம் சம்பாதிக்க விடாம கூட பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கப்போ நான் உங்களை இவ்வளோ ஈஸியா சாக விட்டுருவேனா? என்ன பணம் சம்பாதிக்க முடியாம பண்ணிட்டோமா? என்ன சொல்றேன் இவன்? சரி அதெல்லாம் இப்ப முக்கியமே இல்லை. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகும்னு பார்க்கணும். சிஸ்டம் இப்போ சக்சஸ் ரேட் எவ்வளோ இருக்கு எஸ்கேப் ஆக? சிஸ்டம் 33 சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே எனக்கு என்னமோ சான்ஸ் இருக்கு தப்பிக்க. அப்படி சொல்லி ஹீரோ ஓச்சிட்டு இருக்கப்படியே நம்ம வாங்கும் நிச்சயமா இவன் என்னட்டையும் ஓச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கப்போ நான் இவனுக்கு டைம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் உனக்கு நான் விளையாடணுமா, அப்ப நான் வரேன்னு சொல்லி சண்டைக்கு போய் அங்க பட்ட நம்ம வாங்க அவரும் போட்டு அடின்னு அடிச்சிருக்கப்போ நம்ம ஹீரோவும் இவ்வளோ அடி வாங்கி கூட அப்படி கன்னு மட்டும் நிக்கிறா பட்டியா. ஒருவேளை வாங்குற அந்த எஸ்கேப் பண்ண கீயா சொல்ல போற சிஸ்டமா 100% சொல்ல ஒருவேளை வாங்கி பெரிய ஒரு கேங்ஸ்டர் போற சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வாங்கிடு வாழ்வா சாவான விஷயம். அப்படி இருக்க போறவங்க உங்களை பவர் யூஸ் பண்ணுங்க சொல்ல போறேன். வாங்க என்ன பவர் அடி இருந்துச்சுன்னா நான் ஏன்டா அடி வாங்க போறேன் சொல்லிட்டு இந்த நேரத்துல வீரர்கள்லாம் சொல்ல வார்த்தை சொல்லிட்டு அவனும் காலை ஒன்று கெஞ்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் எல்லாரும் நடக்க சொல்லி புரியாம இருக்க. டக்குன்னு வாங்க காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அரைப்பட்டா வரும். நீ என்ன இப்படி பண்ணிட்டே சொல்லி உங்க கிக்க விட்டு கண்டினியூஸா பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க. மக்கள் ரொம்ப கோவமான அவங்கள கண்ட்ரோல இழந்து அவங்க கிரேசி ஆயிடுவாங்க. அப்ப நான் வாங்க கிரேசியான அவங்க பவர்ஃபுல்லா ஆயிடுவாங்க. கேட்கப்போற சிஸ்டம் 78% சொல்ல அவரும் சரிடா நீங்க எல்லாத்தையும் பத்துங்க சொல்லிட்டு அவனும் போக போறியே. சரி உங்களுக்கு ஏதாச்சும் கடைசியான வார்த்தை ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா இதுக்கு மேலே நீங்க சாக்கா போறீங்க சொல்ல போற ஹீரோ வாங்க நான் உங்ககிட்ட ஒரு சரி சொல்லாம மறைச்சிட்டேன். நீங்க வச்சிருந்த ஸ்வாட் இருக்குல்ல அது ஒரிஜினல் சொல்ல போற சாங் அப்படியே எந்திரிச்சு கீழே உழுவ சக்சஸ் ரேட்டும் அதிகமாக இந்த ஸ்வாரை விட்டனால தான் எனக்கு 60 மில்லியன் கிடைச்சிச்சு. அந்த பணத்தை உங்களுக்கு நான் காமிச்சேன். என்னடா சொல்லணும்னு சொல்லி நம்ம வாங்க எந்திரிக்கப்போ சக்சஸ் ரேட்டும் அதிகமாக நம்ம ஹீரோவும் நம்ம இன்னும் அதிகமாக சொல்லணும் சொல்லி ஆன்டி சைக்கிள் இருக்கக்கூடிய அந்த ஃபேக் பொருளுக்கு நீயே காரணம் சொல்லி நான் ஜோகிட்ட சொன்னேன். அதனால தான் அவர் உங்களை இனிமே ஆன்டி ஸ்ட்ரீட் பக்கமே உங்களை வர ஒரு மாட்டேன் சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் பொய்லாம் கலந்து விட அங்கேயும் சக்சஸ் ரேட்டும் அதிகமாக நீ சொல்லிட்டு சொல்லப்படியே நம்ம ஹீரோவும் அப்ப 2 பேரும் வந்தாங்க தெரியுமா உங்க ஃபேக்கான ஸ்பாட்டை விற்க. அவங்க 2 பேருமே என்னோட ஆளுங்கடா. இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய சொல்ல போற வாங்கும் பைவோ உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, இன்னைக்கு உனக்கு என் கையில சாவும் சொல்லி அவரும் அங்கிருந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவை அப்படியே ஒன்று கூட டக்குன்னு நம்ம ஹீரோ வயிற்றுலயோ பஞ்சு விட்டு கதவை உடைச்சிட்டு வெளில போயிட நம்ம வாங்க இதுக்கு மேலே முடியல சாமின்னு சொல்லி அப்படியே மங்கி கீழே விடுவோம். நம்ம ஹீரோவும் அப்படியே எந்திரிச்சு வயிற்றுல இருந்து ஒரு பிளேட்டை இருக்கு. நல்ல வேலை இந்த பிளேட்டை வச்சேன் இல்லாட்டி கை இங்கிட்டு அங்கிட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாங்க அப்படியே கால் தூக்கி போட்டு இது இனிமே முடியல, நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா இதுக்கு முன்ன எனக்கு ஒரு லிட்டில் பிரதரும் கிடைச்சிருக்காரு சொல்லி நம்ம ஹீரோ நான் சொல்ல போய் அங்க உள்ள காமிச்ச கீழே ஒன்று கூட மீச மண்ணு ஓட்டாக மட்டும் அவரும் நம்ம நிச்சயமா அடுத்த வாட்டி மீட் பண்ணுவோம் சொல்லி அவரும் சொல்ல போய் இந்த எபிசோடுக்கு ஏன் ஏற்படலாம். இந்த எபிசோட நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆக போற அந்த சக்சஸ் ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஹீரோ ஏதாச்சும் போடப்பட்டு அந்த ஒரிஜினலும் கேட்டனா 100% காமிக்கும். அது எப்பயும் ஒரிஜினலாகவே இருக்கும். அதனால ஒரிஜினல் சொன்னா 100% எப்பயும் காமிச்சிருக்கும். அதே நம்ம ஹீரோ வெளியில போற வழியை கேட்டனா நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்களே, அப்ப அக்யூரேட்டா சிஸ்டத்தால கூட கண்டுபிடிக்க முடியாது. சம்டைம்ஸ் இங்கிட்டு போறோம் அங்கிட்டு வரலாம், அங்கிட்டு போறோம் இங்கிட்டு வரலாம். அப்படி இருக்க போற அதோட பாசிபிலிட்டி ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். அந்த சிஸ்டத்தாலையும் உங்களை கிளிக் பண்ண முடியாது. அதனால தான் கம்மியாக அதிகமாகிட்டு இருக்கும். அதான் அக்யூரேட்டாக சொல்ல முடியாமல் சிஸ்டமும் சில கம்மியாக காமிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ எஸ்கேப் ரேட் அதிகமானதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணுமா, நீங்கள் ஒரு பாலை சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அந்த பால் எந்த சைடு போகணும்னு உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த காலத்தை பொறுத்து காலம் நேரம் சூழ்நிலையை பொறுத்து அது இயங்கிட்டு வேணா போகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு வேறு பிரச்சனை லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு அது ரொம்ப கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேட்டா எந்த போட்டலாம் வேச்சிங் பார்த்துக்கு VHY சீட்டுக்கு போய் வீடியோவில் சந்திக்கலாம்.